வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸில் காம்பினேட்டோரிக்ஸ் அப்படின்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். ப்ரூவ் தட் ரூட் 2 இஸ் அன் இர்ரேஷனல் நம்பர். இதே கொஸ்டினை ப்ரூவ் தட் ரூட் 2 இஸ் நாட் அ ரேஷனல் நம்பர்னு கேட்கலாம். இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? இந்த கொஸ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா ப்ரூவ் பை கான்ட்ரடிக்ஷன். அதுக்கு மீனிங் என்னமா? இப்போ ரூட் 2 இஸ் அன் இர்ரேஷனல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. கான்ட்ரடிக்ஷன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? மாற்றி சொல்லுவோம். இல்லை ரூட் 2 வந்து ரேஷனல் நம்பர்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுவோம். ஃபைனலாக அந்த ஆன்சர் வந்து அது ராங்குன்னு வரும். அதனால் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது தான் கரெக்டு. ஸோ ரூட் 2 இஸ் அன் இர்ரேஷனல் நம்பர்னு முடிப்போம். கொஸ்டின்குள்ளே போகுமா? ஸோ கிவன் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரூட் 2 இஸ் அன் இர்ரேஷனல் நம்பர். ஸோ நம்ம என்ன அசியூம் பண்ணணும்? Let us assume that root 2 is a rational number assume பண்ணணும். It's not an irrational number. அதாவது it's a rational numberனு assume பண்ணுவோம். இது வந்து indirect methodனு சொல்லிக்கலாம், proof by contradiction சொல்லிக்கலாம். புரியுதாமா? சரி, what is a rational number? Rational number will be in the form of a fraction, numerator by denominator. அப்போ இந்த root 2 எப்படி எழுதலாம்? rational numberன்றதுனால fractional இதுவாக எழுதலாம், p by q. இந்த fractionக்கு ஒரு கண்டிஷன் உண்டு. டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0. அப்படி 0 ஆச்சுன்னா இந்த ஃப்ராக்ஷன் வந்து இன்ஃபினிட்டி ஆகிடும். ஓகேவா? ஸோ டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0. ரெண்டாவது விஷயம், இந்த பி அண்ட் கியூ ஆர் கோப்ரைம். கோப்ரைம்னா என்னென்னா பிக்கும் கியூக்கும் காமன் டிவைசர் கிடையாது. அப்படின்னா என்னது? சப்போஸ் வந்து 3/6னா 1/2ன்னு மாற்றுவோம். அந்த மாதிரி இது எதுவும் கேன்சல் பண்ணக்கூடியதாக இருக்காது. எந்த காமன் டிவைசரும் இதில் இருக்காது. புரியுதாமா? ரூட் 2 இஸ் அ ரேஷனல் நம்பர்னா ரூட் 2 ஈக்குவல் டு ரேஷனல் நம்பர் ஃபார்ம் என்ன? பி பை கியூ. ரெண்டு கண்டிஷன் இதில் இருக்குது. மொதல் கண்டிஷன் பி இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ரெண்டாவது கண்டிஷன் என்னது? பி அண்ட் கியூ ஆர் கோப்ரைம். மீனிங் என்ன? ரெண்டுத்துக்கும் காமன் டிவைசரே கிடையாது. அதனால் அதை கேன்சல் பண்ணி இன்னும் ரெடியூஸ் பண்ண முடியாது. புரியுதாமா? இப்போது இதை வச்சு தான் நம்ம ஃபைனல் கன்க்ளூஷனை கொண்டு வரோம். இதை நம்ம ஸ்கொயர் பண்ணலாம், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ ரூட் 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி பை கியூ த ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்? ரூட் 2 ஸ்கொயர் வந்து 2ன்னு வரும். இது பி ஸ்கொயர் பை கியூ ஸ்கொயர்னு வரும். இந்த கியூ ஸ்கொயரை இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா 2q ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2q ஸ்கொயர். பி ஸ்கொயர் இஸ் 2 டைம்ஸ் சம் ஆன்சர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஈவன். பி ஸ்கொயரோட ஆன்சர் ஈவன் பிகாஸ் இட் இஸ் எ மல்டிபிள் ஆஃப் 2. பி ஸ்கொயர் ஈவன்னா கட்டாயம் பியும் ஈவன் நம்பராக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பி ஸ்கொயர் 4ன்னு வச்சுக்கோங்க. அப்போ பி என்னது? ரூட் ஆஃப் 4 2. அதுவும் ஈவன் நம்பராக தான் இருக்கும். ஸோ 2 டிவைட்ஸ் பி. அப்போது இந்த பின்ற நம்பரை 2 வந்து டெஃபினட்டாக டிவைட் பண்ணும். அப்போனா என்ன எழுதலாம்? ஸோ பி ஈக்குவல் டு 2 டைம்ஸ் 2ஆல் டிவைட் ஆகும் டெஃபினட்டாக 2 டைம்ஸ் சம் இன்டீஜர். 2 டிவைட்ஸ் பி, அதாவது பி இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் சம் இன்டீஜர். அப்போ தான் பி வந்து 2ஆல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதாம்மா? இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்திருக்கேன் நான். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் லிங்க் பண்ணலாமா? அதாவது இந்த 2வை தூக்கி இந்த 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 2q ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பி, அதாவது 2m த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். 2q ஸ்கொயர் ஈக்குவல் டு 4m ஸ்கொயர். 2 இங்கே கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ q ஸ்கொயர் ஈக்குவல் டு 2m ஸ்கொயர்னு வரும். m ஸ்கொயருக்கு பதிலாக நான் cன்ற இன்னொரு கான்ஸ்டண்ட்டை போட்டுட்டேன். புரியுதாம்மா? அப்போ என்ன அர்த்தம்னா q ஸ்கொயர் ஈக்குவல் டு 2c. அதாவது q ஸ்கொயர் இஸ் எ மல்டிபிள் ஆஃப் 2னா என்ன அர்த்தம்? q ஸ்கொயர் ஒரு ஈவன் நம்பர். q ஸ்கொயர் ஈவன் நம்பர்னா கட்டாயம் qவும் ஒரு ஈவன் நம்பர். அப்போ ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? p இஸ் அன் ஈவன் நம்பர்னு சொல்லியிருக்கோம். இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? q இஸ் அன் ஈவன் நம்பர்னு சொல்லியிருக்கோம். புரியுதாம்மா? அப்போ என்ன ஆகும்? pயும் ஈவன் நம்பர், qவும் ஈவன் நம்பர். அப்போனா தேர் இஸ் எ காமன் ஃபேக்டர் 2 ஃபார் p அண்ட் q. கரெக்டாக? ரெண்டுத்துக்கும் ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கிறதுனால தான் ரெண்டும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ காமன் ஃபேக்டர் இருக்குதோ இதை கோப்ரைம் நம்ம சொல்லவே முடியாது. ஸோ பி அண்ட் கியூ ஆர் நாட் கோப்ரைம். நம்ம ரேஷ்னலி அசியூம் பண்ணும்போது அதோட மீனிங் என்னம்மா? கியூ நாட் ஈக்குவல் டு 0, பி அண்ட் கியூ ஆர் கோப்ரைம். அந்த கோப்ரைம்ன்ற ஒரு கண்டிஷன் போயிடுச்சு. அதாவது ரேஷ்னலோட ஒரு கண்டிஷனே தப்பாயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ரேஷ்னலே கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ அவர் அசம்ஷன் இஸ் ராங். அப்படின்னா என்ன அர்த்தம்? therefore root 2 is an irrational number. புரியுதாம்மா? அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.